கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. செங்கடல் அதாவது ரெட் சீ பகுதியில ஒரு சாதாரண மீன்பிடி கப்பல் நடுக்கடல்ல தன்னோட நங்கூரத்தை அந்த இரும்பாங்கரை கீழே இறக்குது. சாதாரணமா நடக்கிற விஷயம்தான். ஆமா. ஆனா அந்த நங்கூரம் கடலுக்கு அடியில போய் ஒரு சின்ன வயர் மேல உரசி கட்டாகுது. அடுத்த சில நொடிகள்ல பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிற பல நாடுகள்ல இன்டர்நெட் மொத்தமா முடங்கிடுச்சு. ஓஹோ. கோடிக்கணக்கான பேங்க் டிரான்சாக்ஷன்கள் ஃபெயில் ஆகுது, ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் வேலை செய்யல, அரசாங்க தொடர்புகள் மொத்தமா கட் ஆகுது. எந்த ஒரு ஏவுகணையும் இல்ல, ஒரு வெடிகுண்டும் இல்ல. வெறும் ஒரு துருப்பிடிச்ச நங்கூரம். எக்ஸாக்ட்டா. ஒரு பெரிய கண்டத்தோட டிஜிட்டல் வாழ்க்கையவே இருட்டுல தள்ளிடுச்சு. கேட்கவே ரொம்ப திகிலா இருக்குல்ல. இந்த உலகத்தோட மிக முக்கியமான ஆனா நம்ம கண்களுக்கு தெரியாத ஒரு ரகசிய உலகத்துக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். கண்டிப்பா. இது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்துல வர்ற சீன் கிடையாது. இந்த சம்பவங்கள் நிஜமாவே நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நாம பண்ற இந்த ஆழமான அலசல்ல ஒரு முக்கியமான மிஷன்ல இறங்க போறோம். இந்த சப்மரைன் இன்டர்நெட் கேபிள்ஸ் எப்படி உலகத்தை இயக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்துகள் என்னன்னு பார்க்க போறோம். கரெக்ட். இதுக்கு நாம யூஸ் பண்ற சோர்சஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஆமா. அட்லாண்டிக் கவுன்சில் மற்றும் யுஎஸ்எஸ்சி வெளியிட்ட ஜியோ பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்ஸ், தாய்வான் தேசத்தோட பாதுகாப்பு அறிக்கை, ரெக்கார்டட் ஃபியூச்சர் நிறுவனத்தோட த்ரெட் அனாலிசிஸ், அது மட்டும் இல்லாம ட்ரூமன் நேஷனல் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட், அப்புறம் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி பத்தின ஒரு புது ஆர்கைவ் சயின்ஸ் பேப்பர், இப்படி பல ஆவணங்களை அலசிதான் இந்த தகவல்களை நாம உங்களுக்கு கொடுக்க போறோம். பர்ஃபெக்ட். ஆனா இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடணும். ஆமா, இதை நான் ரொம்ப தெளிவா சொல்லிட விரும்புறேன். இன்னைக்கு நாம சீனா, ரஷ்யா, அமெரிக்கா மாதிரி வல்லரசு நாடுகளுக்கு இடையிலான பாலிடிக்ஸ் பத்தி பேச போறோம். ஆனா நாம எந்த ஒரு நாட்டோட நிலைப்பாட்டையும் இங்க ஆதரிக்கல. நாம ஒரு நடுநிலையான பார்வையில தான் இருக்கோம். எக்ஸாக்ட்டா. இந்த ரிப்போர்ட்ஸ்ல என்ன டேட்டா இருக்கோ அதை மட்டும்தான், எந்த ஒரு சார்பும் இல்லாம உங்க முன்னாடி வைக்கிறோம். இது யாரு சரி யாரு தப்புன்னு சொல்ற இடம் கிடையாது, என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிற இடம். ரொம்ப சரியான பாயிண்ட். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இப்போ இன்டர்நெட் அப்படிங்கிறது வானத்துல இருக்கிற மேகத்துல மிதக்கலன்னு, அதாவது கிளவுட்ல இல்லன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். உண்மைதான். பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க விண்வெளியில இருக்கிற அந்த சேட்டலைட்டுகள் தான் உலகத்தோட இன்டர்நெட்டை சுமந்துகிட்டு இருக்குன்னு. எனக்கே கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஸ்டார்லிங்க் மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தா அப்படிதான் தோணுச்சு. ஆனா டேட்டா ஆக்சுவலா என்ன சொல்லுதுன்னா, உலகளாவிய இன்டர்நெட் டிராஃபிக்ல 95% இந்த கடலடி கேபிள்கள் வழியா தான் போகுது. சேட்டலைட்டுகள் வெறும் 0.37% டேட்டாவை மட்டுமே கையாளுது. வெயிட், நிஜமாவா? வெறும் 0.37%? ஆமா, அது ஒரு ரவுண்டிங் எரர் மாதிரி தான். அப்போ மிச்சம் இருக்கிற ஒட்டுமொத்த டேட்டாவும், அதாவது நீங்க உங்க நண்பருக்கு அனுப்புற ஒரு சின்ன வாட்ஸ்அப் மெசேஜ்ல இருந்து ஷேர் மார்க்கெட்ல நடக்கிற $1 ட்ரில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் எல்லாமே இந்த கேபிள்கள் வழியா தான் போகுதா? கண்டிப்பா. கடலுக்கு அடியில பல ஆயிரம் கிலோமீட்டர் நீளத்துக்கு விரிக்கப்பட்டிருக்க ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் தான் இதுக்கு காரணம். ஆனா இந்த கேபிள்கள் ஒன்னும் அவ்வளோ பெரிய சைஸ் கிடையாதுன்னு படிச்சேன். வெறும் 1 முதல் 20 சென்டிமீட்டர் தடிமன் தான். அதாவது நம்ம வீடுகள்ல தண்ணீர் கொண்டு போற சாதாரண பைப் சைஸ் தான். இது எப்படி சாத்தியம்? அந்த சின்ன பைப்புக்குள்ள பாத்தீங்கன்னா மனித முடிகளோட தடிமன்ல இருக்கிற சின்னஞ்சிறிய கிளாஸ் ஃபைபர்ஸ் இருக்கும். அந்த கண்ணாடி வழியா தான் டேட்டா ஒளியா, அதாவது லைட்டா டிராவல் ஆகுது. வாவ், அத சுத்தி வேற லேயர்ஸ் இருக்குமா? ஆமா. தண்ணீர் உள்ளே வராம இருக்க பிளாஸ்டிக், சுறா மீன்கள் கடிக்காம இருக்க இரும்பு கம்பிகள்னு நிறைய கவரிங் இருக்கும். ஆனா மையப்பகுதி ரொம்ப மென்மையானது. இங்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் இப்போ நடந்துட்டு இருக்கு. என்ன மாற்றம்? ஆரம்ப காலத்துல இந்த கேபிள்களை எல்லாம் AT&T மாதிரி பெரிய டெலிகாம் கம்பெனிகள் தான் கடலுக்கடியில போட்டாங்க. ஆனா இப்போ ஓனர்ஷிப் மொத்தமா மாறிட்டு வருது. ஆமா ஆமா, இத நானும் கவனிச்சேன். இப்போ அமேசான், கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட் மாதிரி பிக் டெக் நிறுவனங்கள் இந்த கேபிள்களை சொந்தமாக்க தொடங்கியிருக்காங்க. எக்ஸாக்ட்டா. 2021ல மட்டும் கூகுள் பாத்தீங்கன்னா 10 பெரிய சப்மரைன் கேபிள்கள்ல நேரடியாக முதலீடு செஞ்சிருக்கு. ஏன் இவங்க திடீர்னு கடலுக்கடியில கேபிள் போடுறாங்க? ஏன்னா அவங்களோட டேட்டா டிராஃபிக் அந்த அளவுக்கு அதிகமாகிருச்சு. ஒருத்தர்கிட்ட வாடகைக்கு வழி கேட்கறத விட நமக்கான ஹைவேவை நாமே சொந்தமா போட்டுக்கலாம் அப்படிங்கிற லாஜிக் தான். ஓ, சீனாவும் இதுல சலச்சவங்க இல்லையே? இல்லவே இல்ல. சீனாவின் HMN டெக் மாதிரி நிறுவனங்களும் இந்த துறையில அபாரமா வளர்ந்து வராங்க. அப்போ இன்டர்நெட் அப்படிங்கிறது ஆகாயத்துல மிதக்கிற கிளவுட் கிடையாது, அது கடலுக்கு அடியில போற ஒரு பெரிய பிளம்பிங் சிஸ்டம் மாதிரி. நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனா? ரொம்ப ரொம்ப சரியான உதாரணம். அப்படி இருக்கும்போது இந்த கேபிள்களை எல்லாம் இப்போ ரிமோட் மூலமா கண்ட்ரோல் பண்றாங்க. அது ரொம்ப ஆபத்து இல்லையா? ஒரு ஹேக்கர் பிசிக்கலா கடலுக்குள்ளேயே போகாம கேபிள முடக்க முடியுமே. நிச்சயமா. சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் அப்படிங்கிறது இங்க ரொம்ப ரொம்ப அதிகம்.
இந்த கேபிள்களை நிர்வகிக்க நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், அதாவது NMS அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் பயன்படுத்துவாங்க. அந்த சாஃப்ட்வேரை ஹேக் பண்ண முடியுமா? ஈஸியா முடியும். ஒரு ஹேக்கர் உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்துகிட்டு இந்த சிஸ்டம்குள்ள நுழைஞ்சுக்கா போதும், டேட்டா எந்த நாட்டுக்கு போகணும்னு ரூட்டையே மாத்தி விட முடியும். அதாவது டிராஃபிக்கை ரீரூட் பண்றது. ஆமா, இல்லனா மொத்தமா அந்த கேபிளை ஆஃப் பண்ணி ஒரு நாட்டோட இன்டர்நெட்டையே கட் பண்ண முடியும். நேரடியா டேட்டாவை திருடாத விட இதுதான் இப்போ பெரிய த்ரெட். இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பேங்க் லாக்கருக்கு வெளியில ஸ்ட்ராங்கான கதவை வச்சுட்டு அந்த கதவு திறக்கிற பாஸ்வேர்டை ஒரு பப்ளிக் வைஃபைல சேவ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. கரெக்ட், அதுதான் இங்க நடக்குது. சரி, சாஃப்ட்வேர் மூலமா நடக்கிற அட்டாக் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா பிசிக்கலா, அதாவது நேரடியாவே இந்த கேபிள்களை அறுத்து விடுற சம்பவங்களும் நிறைய நடக்குதுன்னு தைவான் பாதுகாப்பு அறிக்கை சொல்லுவே. ஆமாம், தைவான் மோடா ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா தைவான் தீவை சுத்தி இருக்கிற கேபிள்கள் அடிக்கடி அறுப்படுது. இதை யாரு பண்றாங்க? மணல் அள்ளும் கப்பல்கள், அப்புறம் பெரிய வணிக கப்பல்களோட நங்கூரங்கள் தான் காரணம்னு சொல்றாங்க. வெளியில பார்க்க யதார்த்தமா நடக்கிற விபத்துகள் மாதிரி தான் தெரியும். ஆனா ஆக்சுவலா அது விபத்து இல்லையா? பல நேரங்கள்ல இல்ல. இத புவிசார் அரசியல்ல கிரே ஜோன் தந்திரங்கள், அதாவது சந்தேகத்துக்கு இடமான தாக்குதல்கள்னு சொல்றாங்க. ஒரு கப்பலோட ஆங்கர் பட்டு கேபிள் கட்டானா அது ஆக்சிடென்ட்னு ஈஸியா சொல்லிரலாம். ஆனா இதையே ஒரு நாடு வேணும்னே செஞ்சா அதை எப்படி உறுதியா கண்டுபிடிக்கிறது? இது ரொம்ப ஈஸியான திருட்டுத்தனம் மாதிரி இருக்கே. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா இந்த கேபிள்கள் பெரும்பாலும் எந்த ஒரு நாட்டோட எல்லைக்கும் சொந்தமில்லாத சர்வதேச கடற்பரப்புல தான் இருக்கு. இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல. ஆமா, அதனால இது இன்டர்நேஷனல் லா படி ஒரு கிரே ஏரியா. ஒரு கேபிள் அருந்தா அது இயற்கை சீற்றத்தாலியா, இல்ல விபத்தா, இல்ல ஒரு நாடு வேணும்னு செஞ்சாங்களான்னு நிரூபிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரெக்கார்டட் ஃபியூச்சர் அறிக்கையே இது பத்தி ஒரு நம்பர் சொல்லுது. ஆமா, 2024-25 காலகட்டத்துல மட்டும் 44 முறை கேபிள்கள் சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா செங்கடல், எஜிப்து, ஐவரி கோஸ்ட் மாதிரி ஷாக் பாயிண்ட்ஸ்ல நடக்குது. ஷாக் பாயிண்ட்ஸ்னா குறுகிய கடல் வழிகள், கரெக்டா? ஆமா, அத நாடப்படிக்கான கேபிள்கள் ஒன்னா சேர்ந்து போற இடம். அங்க ஒரு கேபிள் அருந்தால் கூட ஆப்பிரிக்கா நாடுகள் பலவற்றில் இன்டர்நெட் மொத்தமா முடங்கிடுது. உளவு கப்பல்கள்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒன்னு தோணுது. ரஷ்யாவோட அந்த ஸ்பெஷல் நீர்மூழ்கி கப்பல்கள் பத்தி நிறைய பேசுறாங்களே, அது நிஜமா? கண்டிப்பா. ரஷ்யா கிட்ட யாண்டார் மற்றும் சர்ஜி பாவிலன் போன்ற ரொம்பவே ஸ்பெஷலான மினி நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. இது சாதாரண சப்மரைன் மாதிரி இல்லையா? இல்ல, சாதாரண நீர்மூழ்கிகள் ஒரு குறிப்பிட்ட ஆழம் வரைக்கும் தான் போகும். ஆனா இந்த ரஷ்யா மினி சப்கள் பாத்தீங்கன்னா ஆழ்கடல்ல ரொம்ப ஆழத்துக்கு போகக்கூடிய ரோபோட்டிக் வாகனங்களை உள்ள வச்சிருக்கு. ஓ, அந்த ரோபோக்கள் நேரா கேபிள் கிட்ட போகுமா? ஆமா, அதுங்க பலாயிரம் அடி கீழே போய் கேபிள்கள் எங்க இருக்குன்னு மேப் பண்ணும். தேவைப்பட்டா அந்த கேபிள்கள்ல டேட்டாவை ஒட்டி கேட்கிற டிவைஸ்களை பொருத்த முடியும். இல்லனா ஒரே நறுக்கா கட் பண்ணிடவும் முடியும். கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. சோ இந்த கேபிள் போருங்கிறது ஏதோ ஒரு இடத்துல மட்டும் நடக்கல, உலகளாவிய அளவுல நடக்கிற ஒரு டிஜிட்டல் பனிப்போர். எந்த சந்தேகமும் இல்ல. குறிப்பா பசிபிக் பெருங்கடல் ஒரு பெரிய போர்க்களமா மாறிட்டு வருது. பசிபிக் தீவுகள்ல சீனா என்ன பண்றாங்க? சீனா தன்னுடைய டிஜிட்டல் சில்க் ரோடு திட்டத்தின் மூலமா இந்த தீவுகளுக்கு கேபிள்களை போட்டு கொடுத்து அவங்க இன்டர்நெட் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. அப்போ அமெரிக்கா சும்மா இருக்க மாட்டாங்களே? இருக்க மாட்டாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் சேர்ந்து கூட்டாக சீனாவுக்கு போட்டியா மாற்று கேபிள்களை அமைத்து வராங்கன்னு USSC ரிப்போர்ட் சொல்லுது. Here's where it gets really interesting. ஒரு காலத்துல பனி மூடி கிடக்கிற ஒரு தனிமையான இடம்னு நினைச்ச ஆர்க்டிக் பெருங்கடல் இப்போ உலக நாடுகளோட அடுத்த டிஜிட்டல் போர்க்களமா மாறிடுச்சு. ரொம்ப கரெக்ட். உலக வெப்பமயமாதல் காரணமா அங்க பனிப்பாறைகள் உருகி வருது. இதனால புது கடல் வழிகள் ஓபன் ஆகுது. ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில இது ரொம்ப ஷார்ட்டான ரூட்டாச்சே. எக்ஸாக்ட்டா. ஷார்ட் ரூட்னா டேட்டா ரொம்ப வேகமா போகும், அதாவது லோ லேட்டன்சி. ஆமா, ஷேர் மார்க்கெட்ல ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் பண்றவங்களுக்கு 1 மில்லி செகண்ட் வேகம் கூட கோடிக்கணக்கான லாபம் கொடுக்கும். அதனால தான் சீனா தன்னை ஒரு நியர் ஆர்க்டிக் ஸ்டேட்னு அறிவிச்சுக்கிட்டு போலார் சில்க் ரோடு திட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. பனி உடைக்கும் கப்பல்களை வச்சு கேபிள் போட போறாங்க. ரஷ்யாவும் ஆர்க்டிக்ல பவர்ஃபுல்லா இருக்காங்களே. ரொம்பவே. சோவியட் காலத்துல இருந்த பழைய ராணுவ தளங்களை ரஷ்யா இப்போ மீண்டும் திறந்து வர்றாங்க. உலக வரைபடத்துல இந்த ஆர்க்டிக் கேபிள்களை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் எதிர்கால பாஸ். ஓகே, இவ்ளோ ஆபத்துகள் இருக்கும்போது இது தடுக்க என்னதான் வழி? இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் சிஸ்டமே கிடையாதா? ட்ரூமன் அறிக்கையின்படி ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அதுக்கு பேரு ஸ்மார்ட் கேபிள்கள். ஸ்மார்ட் கேபிள்கள்னா வெறும் டேட்டா மட்டும் அனுப்பாதா? வெறும் டேட்டா மட்டும் இல்லாம சென்சார்களை உள்ளடக்கிய கேபிள்களா இது இருக்கும். சென்சார்கள்னா எந்த மாதிரி சென்சார்கள்? நிலநடுக்கம், நீரின் அழுத்தம், அப்புறம் தட்பவெப்ப நிலையை அளவிடும் சென்சார்கள்.
சீஸ்மிக், பிரஷர், டெம்பரேச்சர் சென்சார்கள்னு சொல்லலாம். அப்போ கடலுக்கடியில நிலநடுக்கம் வந்தா இத அலர்ட் பண்ணுமா? கண்டிப்பா சுனாமி வர்றத முன்கூட்டியே சொல்லும். அது மட்டும் இல்லாம யாராவது நீர்மூழ்கி கப்பல் மூலமா கேபிள நெருங்கினா கூட உடனே அலர்ட் செய்ய முடியும். வாவ்! அந்த கப்பல் எழுப்புற அதிர்வுகளை வச்சு கண்டுபிடிச்சிடுமா? ஆமா, இது ஒரு உளவு கப்பல் தான்னு துல்லியமா கண்டுபிடிச்சிடும். ஓகே, பிசிக்கலா யாரும் வெட்டாம தடுத்துறலாம். லெட்ஸ் அன்பேக் திஸ். அந்த கேபிள்குள்ள போற டேட்டாவை யாராவது சத்தம் இல்லாம ஒட்டு கேட்டா அதுக்கு தான் குவாண்டம் தொழில்நுட்பம் வரப்போகுது. ஆர்கைவ் சயின்ஸ் பேப்பர் படி குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது QKT முறையை பயன்படுத்த போறாங்க. குவாண்டம் கிரிப்டோகிராஃபி கேட்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. இத கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? அதாவது ஒரு ஹேக்கர் அந்த கேபிள்ல போற டேட்டாவை ஹேக் பண்ணி பார்க்க முயற்சி பண்ணாலே அந்த டேட்டாவோட பாஸ்வேர்டு தானாவே அழிஞ்சிடும். ஓ, நம்ம பார்த்தாலே அது மாறிடுமா? எக்ஸாக்ட்லி. குவாண்டம் ரூல் படி பார்த்தாலே அதோட தன்மை மாறிடும். இத ஹேக் பண்றது அறிவியல் ரீதியாகவே சாத்தியமில்லாத ஒண்ணு. வெயிட், ரியலி? ஆனா கடலுக்கு அடியில பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு குவாண்டம் சிக்னல் அனுப்புறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது எப்படி சாத்தியம்? நீங்க கேட்டது கரெக்டான பாயிண்ட். அதனால்தான் முழு கேபிளுக்கும் குவாண்டம் பயன்படுத்துவதில்ல. இதுக்கு அவங்க ஒரு ஹைபிரிட் முறையை யூஸ் பண்றாங்க. ஹைபிரிட் முறைனா ரெண்டும் மிக்ஸ் பண்றதா? ஆமா, நடுக்கடல்ல ரொம்ப ஆழத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அதீத நீரின் அழுத்தம், வாட்டர் பிரஷர் தான் மிகப்பெரிய பாதுகாப்பு. அங்க ஹேக் பண்ண முடியாது. அப்போ எங்க தான் பிரச்சனை? கான்டினென்டல் ஷெல்ஃப்னு சொல்ற ஆழம் குறைவான பகுதிகள், அதாவது கடற்கரையிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் வரைக்கும் தான் கேபிள்களை எளிதில் ஒட்டு கேட்க முடியும். ஓஹோ, அப்போ அந்த ஆழம் குறைவான ஆபத்தான பகுதிகளில் மட்டும் குவாண்டம் சிக்னல்களை பயன்படுத்துறாங்க. கரெக்ட். அந்த பகுதிகளில் குவாண்டம் பாதுகாப்பு, நடுக்கடல்ல வாட்டர் பிரஷர், இதுதான் அந்த ஹைபிரிட் மல்டி சேனல் அப்ரோச். நிஜமாவே இது ஒரு அட்டகாசமான இன்ஜினியரிங் பிளான் தான். சோ இவ்ளோ நேரம் நம்ம பேசினதை வச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும். நிச்சயமா. நீங்க அனுப்புற ஒரு சாதாரண மெசேஜ் ஆகட்டும், பெரிய பேங்க் டிரான்சாக்ஷன் ஆகட்டும், எல்லாமே கடலடியில் உள்ள இந்த மெல்லிய கேபிள்களையும் அதோட பாதுகாப்பையும் தான் நம்பி இருக்கு. ஆமா. சோ வாட் டஸ் திஸ் ஆல் மீன்? உங்களோட டிஜிட்டல் வாழ்க்கை தரையில இல்ல, அது கடலடியில உள்ளது. உண்மைதான். இதோட முடிவா நான் ஒரு விஷயத்த கேட்க விரும்புறேன். நாளை ஒரு பெரிய போர் மூண்டால் அது வானத்துல ஏவுகணைகள் மூடும் தொடங்காமல் கடலுக்கடியில் ஒரு ரொபோட்டிக் நீர்மூழ்கி கப்பல் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த இன்டர்நெட்டையும் ஒரே நொடியில துண்டிப்பது மூலம் தொடங்கலாம். அதாவது ஒரு துப்பாக்கி தோட்டா கூட சுடாம. ஆமா, மொத்த பொருளாதாரத்தையும் முடக்க முடியும். இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பயங்கரமான ஆனா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. சரி, இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறோம். உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஜியோ எக்ஸ்பிளைன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நோட்டிபிகேஷனுக்கு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த டீப் டைவ்ல சந்திக்கிறோம்.